ரீசெண்டாக ஒரு செலிபிரிட்டியோட வீடியோ வந்து ரொம்ப அதிகமாக வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்ட் ஆச்சு. அவருடைய செட் ஆஃப் பிஹேவியர்ஸ்லாம் பார்த்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சாங்க. அது சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ட்டு நிறைய யூடியூப்ல இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதில் ரொம்ப டிஸ்டர்பிங்கான விஷயமா ஒரு மென்டல் ப்ரொஃபஷனலுக்கு என்ன இருந்ததுன்னா, நிறைய பேர் ஒரு பர்டிகுலராக டயக்னோஸ் சொல்லி அவருக்கு இது இருக்கும் அது இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஒரு மெடிக்கல் அட்வைஸே இல்லாமல், ஒரு டாக்டருடைய கன்சல்டேஷன்ல இல்லாமல் ஒருத்தவங்களுடைய மெடிக்கல் பிரைவேசி நம்ம சொல்றதும் தப்பு, அது ரைட்டும் கிடையாது. ஸோ இதில் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான ஆக்டா என்ன இருந்ததுன்னா, பர்டிகுலராக அந்த வீடியோஸ் பார்த்துட்டு எனக்கு 2-3 கிளைண்ட்ஸ் தான் வந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, சார் நானும் எப்பயாச்சும் வந்து ட்ரிங்க் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் போடுவேன், இல்லை வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். எனக்கு இந்த மாதிரி வந்து அந்த வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம், அதுவும் பர்டிகுலராக அந்த இன்டர்வியூஸ்லாம் பார்க்கும்போது அவங்க ஸ்கிசோஃபினியா, பைப்போலர்ன்ற மாதிரிலாம் சொன்னாங்க. அப்போ எனக்கு இதுவும் வந்துருமா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயந்தாரு. அப்புறம் அஸ் அ டீமை நாங்கள் அப்புறம் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து அவங்க எவாலுவேட் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சோம். ஸோ அதனால ஒரு மீடியா பீப்புளுக்கும் சரி, சோஷியல் மீடியா போஸ்ட் பண்றதுக்கும் சரி, ஒருத்தவங்களுடைய மெடிக்கல் அட்வைஸை வந்து நம்ம வந்து பிரைவசியா நம்ம வச்சுக்கணும். ஒரு கன்சல்டேஷன், டாக்டர் கன்சல்டேஷன் நம்ம சொல்லக்கூடாது. ஸோ லெட்ஸ் பி ரெஸ்பான்சிபிள். தேங்க்யூ.